வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆரஞ்சு செடி. இந்த செடி வந்து ரொம்ப நல்ல செடி. ரொம்ப நல்ல செடினாக்கா சுவையில கிடையாது. இது கண்டினியூஸாக நல்லா காய் விடுது. தொடர்ச்சியாக காய் வந்துனே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு பாருங்கள். இதில் வந்து பாதி பிஞ்சு கீழே கொட்டிக்கிடுச்சு. இன்னுமே நிறைய பிஞ்சு இருக்குது. இப்போ நான் என்ன செய்யலாம்னா இவ்வளோ பிஞ்சு இதில் விட்டுக்கூடாது, எல்லாத்தையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம் சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா இது சின்ன செடி, அதனால் காய்களை வந்து நிறைய விட்டுக்கூடாது. பாரு செடி ஃபுல்லு இஞ்சி. இது தொடர்ச்சியாக காய் வந்துனே இருக்குது. இது ஆல் டைம் ஆரஞ்சு நினைக்கிறேன். இது ஆரஞ்சு ஆல் டைம் ஆரஞ்சு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் கீழே வந்து எவ்வளோ செடி எவ்வளோ தெரியுதுங்களா, நிறையா எவ்வளோ உந்து கிடக்கு பாருங்கள். நிறைய பிஞ்சு உதிர்ந்துச்சு, இருந்தாலும் இன்னமும் நிறையா இருக்குது. இந்த செடியில் கிட்டத்தட்ட ஒரு 50 பிஞ்சு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ செடி இதில் விடக்கூடாது. இதில் ஒன்று விட்டுட்டு மீதியெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் சொல்லிட்டு. இது பாருங்கள் ஆரஞ்சு ஏற்கனவே விட்டது. நான் ஏற்கனவே ஒரு 10 ஆரஞ்சு கிட்ட பறிச்சிட்டேன். இது சின்ன சைஸ் தான் விடுது இந்த ஆரஞ்சு. இதில் என்ன, இது ஆரஞ்சு விடுது, இதில் என்ன மைனஸ் பாயிண்ட்னாக்கா இது புளிப்பு தன்மையாக இருக்குது. ஏன்னு தெரியல, இது நான் ட்ரம்மில் போட்டுக்கிறதுனாலையே என்னென்னு தெரியல, புளிப்பு தன்மையாக இருக்குது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.